நீங்கள் எந்த டிஷ்ஷை ரொம்ப நல்லா சாப்பிட்டீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் சாப்பிட்றது வந்து மீன், எறா. எறா தொக்கு, மீன் குழம்பு. அது ரொம்ப எனக்கு பிடிச்சது. ரசம். இப்போ ரொம்ப சமீபத்தில் ரசம். ரசத்துக்கு எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க யூடியூப்பில் தான். ரசத்தை சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் அவங்க எவ்வளோ நல்லா சமைக்காரங்கன்னு. ரொம்ப சிம்பிள். ஒரு 1/4 ஸ்பூன் துவரம் பருப்பு எடுங்க ஒரு மிக்சியில். இது வந்து தானு சார் வீட்டு ரசம் சாப்பிட்டு டேஸ்ட் கண்டுபிடிச்சி நான் பண்ணது. ஓ. ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், பச்சை மிளகா 1, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு. இதை மிக்சியில் ஓட்டிக்கோங்க 1க்கு 2. சட்டியில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டுட்டு இதை போட்டு ஒரு பரட்டிட்டு ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் புளியை வந்து கரைச்சி ஊற்றி மேலே கொத்தமல்லி போடுங்க. ஒரு கொதி வந்த உடனே அப்படியே நுறையா வரும். அடுப்பை நிறுத்திட்டு ஒரு 1/4 டம்ளர் பச்சை தண்ணியை ஊற்றி மூடிடுங்க. சாப்பிட்டு பாருங்கள், அந்த ரசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓ. பெருசாக போய் அந்த மாதிரிலாம் சமைக்க மாட்டேன் நான். என்னால் ஒரு இடத்துல உட்கார முடியாது. 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய. ரொம்ப சிம்பிள், பெரிய விஷயமே இல்லை.